அந்த அரசியல் தான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அவர் எடுத்துட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனா மலைச்சாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த இவருடைய சமூகம் கிடையாது, மலைச்சாமி சமூகம் வேற. அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்கத்திலே இருந்தே ஒரு சுயசாதி மறுப்பு இயக்கமாகவும் தமிழர் இயக்கமாகவும் சமூக நீதி இயக்கமாகவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் திராவிட இயக்க சிந்தனை கொண்ட அமைப்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனாலதான் இந்த கட்சியை மட்டும் அவங்க குறி வச்சு தாக்குறது. மற்ற கட்சியெல்லாம் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிடுறாங்களே, இவர் ஒருத்தர் தானே ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆண்ட பரம்பரை அப்படின்னா இன்னைக்கு இத்தனை மன்னர்கள் இருந்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம உண்மையிலேயே ஆண்டு இருக்கோமா? மூளையா யார் இருந்திருக்கிறாங்க? பாண்டிய மன்னருக்கு ஒரு பார்ப்பனர் இருந்திருப்பாரு, சோழ மன்னருக்கு ஒரு பார்ப்பனர் ஜோதிடர் இருந்திருப்பாரு. ரெண்டு பேரையும் மோத விட்டுட்டு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அந்த அரசியல் கூட அது தந்தை பெரியார் பேசின அரசியல் தானே. அவரு தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு பெரியார் வானலாவே குட்டிச்சோறு அப்படின்னாரு. பெரியார் மாதிரிலாம் போல்ட யாரும் பேச முடியாது. அவருக்கு சோழராது, பாண்டியராது, கண்ணகியாது, கற்பாது தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார்.